ஸோ வாங்க மக்கள், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியன் பைக் டிரைவிங் 3Dயோட அட்வான்ஸ்டு அண்ட் அப்கமிங் வேர்ஷன் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா உங்களுக்கு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. வாங்க நான் ஒவ்வொன்றும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது நினச்சாலும் எனக்கு சிரிப்பாக தாங்க இது வருது, ஏன்னா அந்த மாதிரி இருக்குங்க. பார்த்தீங்களா வீடை பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணிட்டு எப்படி சொல்கிறது, வீடு பார்த்தீங்கன்னா பெருசு பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி நிறைய விஷயம் கொண்டு வந்துருக்காங்க புதுசாக. சரி வாங்க நான் உங்களுக்கு உள்ளே போய் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரூமுக்கு போய்க்கலாம் தான் நினைக்கிறேன். இந்த ரூம் கரெக்டாக இருக்குமா? இந்த ரூம் டிவியில் இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, டிவி பார்த்தீங்கன்னா கார்ட்டூன்லாம் போட்டு ஓட வைக்க போகிறோம். பார்த்தீங்களா, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டிவி சிம்பிள் தெரியுதா? பார்த்தீங்கன்னா டிவி சிம்பிள் தெரியுதா? போய் டிவி ஆன் பண்ணி விட்டுருக்கலாம். போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு பொம்மை சேனல் மட்டும்தான் ஓடும், ஏன்னா ஒரே ஒரு சேனல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த கார்ட்டூன் தான் பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருக்கும், நான் என்ன ஓடிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் ஃபேனை பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுக்கலாம். அது எப்படி நான் உங்களுக்கு அப்புறம் காமிக்கிறேன். சரி வாங்க நான் அடுத்த அப்டேட் உங்களுக்கு கொண்டு போய் காமிக்கிறேன். ஒரு ஃபன்னியான அப்டேட் இருக்குது, வாங்க நான் உங்களுக்கு போய் காமிக்கிறேன். ஸோ கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு என்ன சீட் பார்க்க போகிறோம்னா நீங்களே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா யானை வந்துடுச்சு. நம்ம கேமில் புதுசாக நிறைய அனிமல்ஸ்லாம் கொண்டு வர போகிறாங்க. யானை மேலே பார்த்தீங்கன்னா யானை மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ரைடு போகலாம். வாங்க நான் ரைடு பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. எப்படி யானை லிஃப்ட் மாதிரி ஏறினா இங்கே பார்த்தீங்களா, எவனாச்சும் வந்தான்னு வச்சுக்கோங்க விட்டு, நாளா யானை ராஜாடா அப்படின்னு சொல்லி பாருங்கள் வரானா. ஆனால் எதுவுமே ஆகாது யானை வச்சு முட்டினா, ஏன்னா அப்படி இருக்குது இந்த கேமு. அப்கிரேட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தால் சொல்லுங்கள். ஆனால் நிறைய மேப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. என்ன கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா, கிரிக்கெட் கிரவுண்டு, வீடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலு, ஒரு கார் ஷோரூமு, அப்புறம் ஒரு என்னதுன்னு தெரில மறந்துடுச்சு. 29 இங்கே பார்த்தீங்களா ஆல்டோ 600 கார் எப்படி இருக்குது நம்ம காரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேம்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது, வாங்க நான் அது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்களேன், இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சூனிக்கோரி ஆகிட்டோம். இருங்க நான் உங்களுக்கு இதை ஓட்டி காமிக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட்டில் கொண்டு வர போகிறாங்க. அதுவும் ஒரே அப்டேட்டில் கொண்டு வர மாட்டாங்க, ஒவ்வொன்றும் ஒரு அப்டேட்டில் கொண்டு வருவாங்க. பாருங்களேன், இந்த வேர்ஷன் வந்து உங்களுக்கு யாருக்குமே பார்த்தீங்கன்னா கிடைக்காது, அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஆர்ஜிஎஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ரோஹித் கேமிங் ஸ்டுடியோ கிட்ட பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தேன். இப்போ தான் இன்றைக்கி தான் எனக்கு கொடுத்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா லிங்க் தான் அனுப்பிச்சுட்டாங்க, நான் தான் போய் டவுன்லோட் பண்ணேன். நானும் அந்த லிங்க் உங்களுக்கு முடிஞ்சா ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா. சரி நம்ம ஃபஸ்ட்டு கீழே போவோம். கீழே போ ஷூ. வாவ், இதுதான் நம்ம வீடு பின்னாடி. ஓகே மக்களே, இன்னொரு விஷயம் இருக்குது இந்த கேமில், வாங்க நான் அதை போய் பார்த்துட்டுலாம். கிரிக்கெட் கிரவுண்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு கிட்டே போய் காமிக்கிறேங்க. எங்கே இருக்குது, இப்படி போகணுமா? இது இப்படி போகக்கூடாது, இப்படி தான் போகணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலு, இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் வரப்போகுது. அது முதல்ல பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அதே வழியிலே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கார் பார்க் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருப்பாங்களா. சரி வாங்க நம்ம அடுத்த அப்டேட் போய் பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பல்சர் பைக்கு, இதை பார்த்தீங்கன்னா போன கேம்லேயே வந்திருக்கும், ஆனால் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருக்க மாட்டாங்க, அவங்க வேறு மாதிரி செஞ்சுருப்பாங்க. சரி வாங்க நம்ம அடுத்த அப்டேட்டுக்கு போகலாம். அதாவது எங்கன்னா அடுத்த இடத்துக்கு எங்கே வந்திருக்கோன்னா நான் வாங்க உங்களுக்கு போய் காமிச்சிட்றேன். ஓகே, நான் இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஷோரூம் இருக்கும், நீங்களே பாருங்கள். இந்த கேம் மொபைல் எப்போ வரப்போகுதுன்னா இப்போ வந்து நான் சொல்லக்கூடாது, சொல்ல வேண்டாம்னு இருக்கேன், ஏன்னா ரோஹித் கேமிங் ஸ்டுடியோ வந்து இது சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா ஷோரூமுக்கு வந்தாச்சு, உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்களா 3 சைடும் 3 கார் நிற்கிது, ஜீப்பு, அப்புறம் இன்னொரு காரு, அப்படி இன்னொரு கார். எனக்கு இதில் என்ன கார் ஃபேவரட்னா இந்த எல்லோ கலர் தான். உங்களுக்கு என்ன கார் பிடிச்சிக்கணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நம்ம கேமில் கன்ஸ் எல்லாம் மாற்ற போகிறாங்க. அதாவது நோ பாம்ஸு, பாம்பு இருக்கிறதுக்கு பதிலாக ஷார்ட் கன்று, அப்புறம் இன்னொரு கன்று வந்து MP5 UMPயோ என்னமோ கன்று கொண்டு வர போகிறாங்க. பார்த்தீங்களா UMP, இந்த கன்று தான் கொண்டு வர போகிறாங்க. இன்னொரு அப்டேட் இருக்குது, வாங்க அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிக்கிறேன். 29 இங்கே பார்த்தீங்களா டஸ்டர் காரு, இது மாதிரி நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. இதே மாதிரி நிறைய கார் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. அது எப்போன்னு நான் பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டேன், அது வரும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கே இந்த இடத்துல போயிட்டுருக்கேன் பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்களா மியூசியம் நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. அதுவும் அந்த மியூசியம் வந்து இதுக்குள்ளே ஃபுல்லாக தங்கமாக தான் இருக்கும்.
நான் உங்களுக்கு உள்ளே போய் காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமை பார்த்து நம்ம ஓடிட்டே இருக்கலாம். அந்த கேம் மாதிரி இல்லை. இந்த கேமுக்கு வந்து நிறைய அப்டேட்டெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இதில் பூராமே தங்கத்தால் நிறைய ஷேப்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. மியூசியம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மியூசியம் போட்டு அதுக்கு பதில் ஹார்ட் ஷேப் இது போட்டுட்ருங்க. எதுவுமே நல்லா வேக் வேக் பூரா ஒரே ஷேப்பாக இருக்குது. அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு சைடு ஒரு ஷேப், இன்னொரு சைடு இன்னொரு ஷேப் வச்சுருக்காங்க. என்னடா வெளிப்புறம் வழி காணோம். ஐயோ தெரியாமல் இருக்கலாம்டா. அது மட்டும் இல்லை, இன்னொன்று அப்டேட்டு நான் காமிக்கிறேங்க. அதனால் நீங்கள் போலீஸ் யாரும் இப்போதைக்கு நிற்கல. டொன்டோடை நீங்கள் பார்த்தீங்களா கேமரா ஏதாச்சும் நீங்கள் என்ன வேணால் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம மூஞ்சி பதில் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். எப்படி பார்த்தீங்களா? தங்கத்துக்கு பதில் மியூசியமில் நிற்கிறேன். அடன் ஓகே மக்களே, இது பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு யாராச்சும் இந்த கேம் டவுன்லோட் பண்ணிட்டு இதில் இருக்க சீட் கோட்ஸு இல்லை எப்படி இந்த கேம் டவுன்லோட் பண்ணணுன்னு கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். கமெண்ட்டு நான் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஓகே மக்களே, பாய் கைஸ்.